சீசன் 8ல இப்போ இருக்கோம். அதில ராணவ் மற்றும் மஞ்சரி அவர்கள் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில இறுதியாக இடம்பெற்ற டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல முதலாவதாக ராயன் அவர்கள் வெற்றி பெற்றாரு. மீதமுள்ள 7 போட்டியாளர்கள்ல யார் யார் ஃபைனலுக்குள்ள நுழைவாங்க அப்படின்றது கணிக்க முடியாததாக இருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சி முடிவடைவதற்கு இன்னும் 2 வாரங்களே காணப்படும் நிலையில, எஞ்சியிருக்கக்கூடிய போட்டியாளர்களுக்கு கடுமையான டாஸ்க் கொடுக்கப்படும். இந்த நிலையில பிக் பாஸ் நிகழ்ச்சியில இறுதியாக இடம்பெற்ற டபுள் எவிக்ஷன்ல மஞ்சரி மற்றும் ராணவ் குறைந்த வாக்குகளோட வெளியேறியிருக்காங்க. தற்போது 63 நாட்களுக்கு மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்ததற்கான சம்பள விவரம் வெளியாகியிருக்கு. அதன்படி சிங்கிள் மதராக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றி வரக்கூடிய மஞ்சரி ஒரு பேச்சாளராக காணப்படுறாங்க. இவங்க இன்ஜினியரிங் படித்து ஐடி கம்பெனியில் வேலை பார்த்த போதும் இவருக்கு பேச்சாளர் என்ற அடையாளமே உயர்ந்ததாக காணப்பட்டது. இதுவே பிக் பாஸ் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்துச்சு. பிக் பாஸ் வீட்டிற்குள்ள வைல்டு கார்டு என்ட்ரியாக நுழைந்து தனது திறமையான விளையாட்டை வெளிப்படுத்திய மஞ்சரிக்கு ஒரு நாளைக்கு 15 முதல் 18,000 வரை சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு. அவர் 63 நாட்கள் இருந்ததற்கு 10 முதல் 12 லட்சம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. இதைத் தொடர்ந்து வீட்டுக்குள்ள வைல்டு கார்டு என்ட்ரியாக நுழைந்த ராணவுக்கு ஒரு நாளைக்கு 20,000 முதல் 22,000 சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 12 15 லட்சம் வரைக்கும் அவர் வாங்கியிருக்கலாம் அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, மஞ்சரி அவர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும், பிக் பாஸ் கிட்ட கண்ணீர் விட்டு ஒரு விஷயத்தை கேட்டு அழுதுருக்குறாங்களா. ஆனால் நிறைவேறாமலே போயிடுச்சு அவங்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பிக் பாஸ் தமிழ் சீசன் 8வது நிகழ்ச்சியில் அக்டோபர் 6ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டுச்சு. இதில் ஆரம்பத்தில் நிறைய பேர் இருந்தாலும் இப்போ ஒவ்வொருத்தராக குறைந்து வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இந்த நிலையில் வைல்டு கார்டு என்ட்ரியாக தான் மஞ்சரி அவர்கள் நுழைஞ்சாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு குறைவான வாக்குகளின் அடிப்படையில் கடந்த வாரம் அவங்க வந்து வெளியேற்றப்பட்டாங்க. அடுத்ததாக முத்துக்குமரன் அவர்கள் கூட மஞ்சரி பற்றி பேசியிருந்தாங்க. எனக்கு ஃப்ரெண்டு இல்லை, என்னுடைய கூட பிறந்த அக்காவை வாழ்நாள் முழுக்க இருக்கணும்னு பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே கவனத்தை ஈர்த்தது. அதனால் மஞ்சரி என்னை ஜெயித்து விட்டார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். ஒரு பெரிய ரகசியம் என்னென்னா, எனக்கு யாரை பார்த்தும் பொறாமை இருக்காது, ஆனால் மஞ்சரி ஜாக்லின் கிட்டேயோ ரயான் கிட்டேயோ பேசும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா பேசியிருந்தாங்க. அதனால் இப்போ வந்து முத்துக்குமரன் அவர்கள் பேசியிருந்தது மிகப்பெரிய அளவில் எல்லோருடையும் கவனத்தை ஈர்த்திருந்தது. இந்த நிலையில் பிக் பாஸ் டைட்டில் ஜெயித்து விட்டு வருவதாக என்னுடைய மகனிடம் நான் சொன்னேன். ஆனால் அது இப்போ நிறைவேறாதால் இந்த டிராஃபியை உடைக்காமல் எடுத்துக்கொண்டு சென்று என்னுடைய மகனிடம் கொடுக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இதற்கு பிக் பாஸ் அனுமதி அளிக்க முடியாது, அந்த டிராஃபியை உடைக்குமாறு சொல்லிட்டாராம். அப்போது மஞ்சரி கண்ணீர் விட்டு அழுதும் பிக் பாஸ் அவருக்கு ஒரு டம்மி டிராஃபியை கொடுக்காதது விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.